மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தம்பி அஜித் குமாருடைய மரணம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. அவருக்கு நடந்த கொடுமையை போல தான் எனக்கு வந்து என்னை வந்து கடந்த 2023ஆம் வருஷம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன என்னை கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் என்ன ஏதுன்னு கூட நடந்ததுன்னு விசாரிக்காமல் என்னை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து, அதனால் நான் அவங்கள கேள்வி கேட்டதுனால என்னை ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு நான் கத்துனதுனால 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி உன்னை கஞ்சா கேஸு, திருட்டு கேஸு, பிராத்தலில் உள்ளே போடுறேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுனதுனால நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்ததுக்காக என் கையிலேருந்து ஃபோனெல்லாம் பிடுங்கி என்னை அடித்து சித்திரவதை பண்ணி என் தலையில் என் முடியை பிடிச்சி கொண்டு போய் செவுத்துல முட்டி, பைப்பு கம்பால் என் முட்டி, கை, கால் எல்லாம் என்னை வந்து அடித்து சித்திரவதை பண்ணி வீங்க வச்சு, அவங்களா ஒரு பொய்யா ஒரு எஃப்ஐஆர் ஒரு கதை ஜோடிச்சு எவனோ சேவியர்ன்றவனை வர வச்சு எஃப்ஐஆரில் வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கி என்னை புழல் ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. இன்னும் இதுக்கு நியாய நீதி கேட்டு எத்தனையோ இடங்களில் போராடிட்டு இருக்கிறேன். 5 மாதம் புழலில் இருந்துட்டு வந்திருக்கிறேன். எங்கேயுமே நியாயமும் கிடைக்கல, நீதியும் கிடைக்கல. வெறும் போலீஸ்காரங்களுக்கு பணியிடை மாற்றம் மட்டும் தான் கிடச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய தண்டனை வந்து பணியிடை மாற்றம். அப்போ நான் வந்து 5 மாதம் புழலில் ஜெயிலில் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு, செய்யாத குற்றத்துக்கு 5 மாதம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். 80,000 ரூபாய் கோர்ட்டில் வக்கீல் ஃபீஸு, கோர்ட்டில் ஃபைனு, அது இதுன்னு 80,000 பணம் செலவு பண்ணியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து எனக்கு இதுதான் கிடச்சிதா? எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு போலீஸை வந்து கேள்வி கேட்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன் வீடியோ எடுக்கிறேன்? நாங்கள் எதுக்கு வீடியோ எடுக்கிறோம்? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நீங்கள் அழிக்கிறதுனால தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் கம்ப்ளைண்ட்டை வாங்கணுமா இல்லையா? கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் என்னை எதுக்கு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க? என்னை ஃபோட்டோ எடுத்ததுனால தானே நான் உங்களை கேள்வி கேட்டேன். உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு சட்டம் இருக்குதா? சட்டம் இருக்குதா சொல்லுங்கள். போலீஸ்காரங்களை கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க செய்கிற தப்பையும் அராஜகத்தையும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு வீடியோ எடுக்க போகிறோம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு, சரிம்மா நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம், நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி அனுப்பியிருந்தீங்கன்னா நான் பாட்டு போயிட்டுருப்பேன். நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு அராஜகம் பண்ணது, அந்த இடத்துல நீங்கள் அராஜகம் பண்ணதுனால தானே நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கிறது அப்போ மிகப்பெரிய குற்றமா? அப்போ நீங்கள் செய்கிற தப்பை வந்து நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, வீடியோ எடுக்கிறது மிகப்பெரிய குற்றமா போலீஸை? மக்களை நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். நான் செய்யாத தப்புக்கு 5 மாதம் புழல் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இன்னமும் நியாய நீதி கிடைக்கல. மகளிர் ஆணையம் சேப்பாக்கத்தில் மகளிர் ஆணையம் விசாரித்தாங்க. போலீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அதில் விசாரணையிலேயே நான் குற்றவாளி இல்லை, போலீஸ் தான் போய் கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை தனியாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி சரகத்தில் அவங்களும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்னை பண்ணி, அவங்களும் ஃபுல்லாக டெக்னிக்கல் முறையில் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் வந்து குற்றவாளி இல்லை, போலீஸ் போய் கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 இடத்துலையும் நான் குற்றவாளி இல்லைன்னு நான் நிரூபித்தோம். இன்னும் வந்து போலீஸ்காரங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நான் மட்டும்தான் அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கிறேன். இன்னும் எனக்கு வந்து நியாய நீதி கிடைக்கல. நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? எந்த வக்கீல் வச்சாலும் பணம் கேட்குறாங்க. நாங்கள் ஏழைங்க, பணத்துக்கு எங்கே போவோம்? செய்யாத குற்றத்துக்கு பொய் கேஸை போட்டு இந்த மாதிரி வந்து எங்களை அலக்கழித்து எங்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு நான் இப்போ வந்து கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கேன். இது எனக்கு தேவையா? நீங்களே கொஞ்சம் இதுக்கு நீங்கள் தீர்வு நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்டே நான் விட்டுடுறேன். எனக்கு என்ன பதில்? எனக்கு என்ன தீர்வு? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன செய்யலான்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.